ஷேவ் பண்ண காசு இல்லாதவனும் முடி வெட்ட காசு இல்லாதவன் இப்ப இயேசுநாதர் ஆயிட்டான். ஏன்னா முடி வளர்ந்துருச்சு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை, போய் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுநாதர் போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ எதா இருந்தாலும் தூக்கி வெளியே போட. அவங்க எல்லாம் அப்படி இல்ல, அப்படி வச்சு நீங்க கேவலப்படுத்துறீங்க அவங்கள. அவங்க எல்லாம் அப்படி இல்ல, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பிறப்பிலேயே யூதர்கள், ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி முகத்தோட இருந்த வாய்ப்பே இல்ல. இந்த சாப்பாட்டு டைனிங் டேபிளுக்கு மேல இயேசுநாதர் 12 சீஷரோட உட்கார்ந்து இருப்பார். அதுவும் டைனிங் டேபிளுக்கு மேலதான் இருப்பாரு. என்னன்னு கேட்டா பந்தி இருந்தாராமா. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இதையா இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இயேசுநாதர் இருக்காரு, லாஸ்டா யூதாஸ் இருக்கான் அந்த 12ல. உங்க வீட்டுக்குள்ள யூதாஸையும் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு பெருமை வேற, நாங்க பிரான்ஸ்ல வாங்கணும் இதை ஒருத்தர் எங்களுக்கு gift கொடுத்தாரு. வச்சிருக்கிறது தப்பான பொருள். எப்பொழுது நீங்கள் வைராகியமாய் சுத்திகரிக்கிறீர்களோ உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். உங்கள் சந்ததிகள் வஞ்சிக்கப்படாம இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் நம்ம இருந்தோம். நம்ம வீடுகள் எல்லாம் இயேசுநாதர் போட்டோவும் கிடையாது, எதுவும் கிடையாது. குடும்ப ஜெபத்துல பாட்டு பாடி வசனம் வாசிச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் வேற மாதிரி ஆயிட்டோம்.